தேனியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் பரப்புரை மேற்கொள்கிறார். அதனை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட ஒரு நோக்கத்திற்காக நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார். வரலாறாகவே வாழ் என்கிறார். அந்த வழியிலே வரலாற்று நாயகர்களின் மொழியிலே சென்ட்ரல் டயர் சுட சொல்லுவான் என்று தெரியாது. ஆனால் மக்கள் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு கூடியிருந்த மக்களுக்கு சென்ட்ரல் டயர் சுட சொல்லுவான் என்று தெரியாது. ஆனால் பெருங்காம நல்லூரிலே வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட நம்முடைய வீர மறவர்களுக்கு வெள்ளைக்காரன் போனால், களத்திற்கு போனால் சுடுவான் என்று தெரியும். அவன் உள்ளே வரும்போது என்ன நிலைக்கு ஆவான் என்பதை எச்சரிக்க ஆலமரம், கோயில், குளம் இதுகளிலே தங்கியிருந்த நமது மக்கள், நம் வீர மறவர்கள் வெத்தலையை போட்டு ஒரு கோடை போட்டு குறுக்கே எச்சியதில் துப்பி வைத்தார்கள். இந்த கோட்டை தாண்டி வந்தால் இங்கே சிவந்திருக்கிற வெத்தலை எச்சி போல உன் ரத்தம் இங்கே சிந்தும் என்பதை எச்சரித்த மறவர்கள் நாம். அவன் துப்பாக்கி வச்சிருந்தான், அது நிறைய தோட்டா வைத்திருந்தான். ஆனா நம்மிடத்திலேயே வீச்சர்வாலும் வேலும் மட்டும்தான் இருந்தது. ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு பாகுபாடு இன்றி எல்லோரும் களத்தில் புகுந்து நின்றார்கள் நம்முடைய வரலாறு. ஆனால் ஜாலியன் வாலாபாக்கை நாம் படித்தோம். ஆனால் நம்முடைய பெருங்காமநல்லூர் வரலாறு ஒரு பாட புத்தகத்தில் இருக்கிறதா? வரலாறு இன்றைய தலைமுறைக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் வென்று வரும்போது பெருங்காமநல்லூரில் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போரிட்ட அந்த மறவர்கள், வீர மறவர்களின் வரலாறு பாடமாகும், வருங்கால தலைமுறைக்கு வழித்தடமாகும் என்பதை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்வதில் பெருமையோடு நிற்கிறோம். நாங்கள் வென்று வரும்போது இந்த மண். தேனியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து சீமான் தீவிர பரப்புரை மேற்கொள்கிறார். அதனை நாம் பார்த்தோம். பல்வேறு விஷயங்களில் அது அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழகத்தின் வரலாறு பல இடங்களில் மறைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.